தரமான சாலைகளே பாதுகாப்பான பயணங்களுக்கான அடிப்படை. ஆனால் நெல்லை, மதுரையில் சாலைகளின் நிலை மிக மோசமான அனுபவங்களையே தருவதாக கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள். வழுக்கும் சேறு, மண்ணில் புதையும் வாகனங்கள், ஓட்ட முடியாமல் இறங்கி தள்ளிக்கொண்டு செல்லும் வாகன ஓட்டிகள் என மதுரையிலிருந்து குலமங்கலம் செல்லும் சாலையில் தினசரி காணும் காட்சிகள் இவைதான். செல்லூர், மீனம்மாள்புரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலையில்தான் காட்சி அளிக்கிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். கீழே விழுந்து தான் எந்திரிச்சு போகிறாங்க. இந்த ரோடை பார்க்கணும்னு சொல்லி அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எதையும் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இப்படியே தான் கிடக்குது. இந்த தோண்டி போட்டதுக்கு பின்னாடி இப்போ போடணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இவங்க இது வரைக்கும் வந்து தோண்டி மீனாட்சிபுரம் தேட்டர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பாலச்சாக்கடையாக இது வரைக்கும் போட்டுட்டு போயிட்டு திருப்பி தோன்ற இடத்துக்கு அவங்க பார்க்கலாம். அதையும் கூட அவங்க செய்கிறதுக்கு தயாராக இல்லை. மாநில நெடுஞ்சாலைக்குட்பட்ட இந்த சாலையின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையில் இந்த நிலை என்றால், நெல்லை மாநகரிலோ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புக்காகவும் பாதாள சாக்கடை பணிகளுக்காகவும் தொடங்கப்பட்ட பணிகள் முழுமையாக முடியாததால் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாகவே இருக்கின்றன. நெல்லை மாநகரில் ஸ்ரீபுரம் தொடங்கி டவுன் ரத வீதிகள் மற்றும் பழையப்பேட்டை வழியாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வரையிலான சாலைகளின் இந்த மோசமான நிலையால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாவதாக கூறுகின்றனர். ஃபுல்லாகவே ரோடு எதுவுமே சரி கிடையாது. நாங்கள் போகும்போது அதில் அடிச்சோன்னா ஒன்லி சேக்கப்ஸ் பேரும் ஒன்று நாங்கள் தான் கீழே விழுந்தோம். நானே எத்தனையோ வாட்டி கீழே விழுந்திருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா ஃபுல்லாகவே எனக்கு டேமேஜாக தான் இருக்குது. லைட்டாக கூட நம்ம இப்போ போனாலும் சரி, ஸ்கிட் ஆகிடுச்சுன்னா வச்சாலும் சரி, கையால் கண்டிப்பாக அடி விழ தான் செய்யுது. நெல்லை சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா இங்கேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா தான் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷனை போய் அடைய முடிகிற அளவுக்கு இருக்குது. சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்களும் எல்லா பக்கமுமே மோட்டார் ஓட்டுறவங்க எல்லாமே இதனால் பயங்கர சிரமம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த பேட்டையில் இருந்து ஜங்ஷன் வரைக்கும் இந்த சாலை வந்து படு மோசமாக இருக்குது. 2 வீலரில் 4 வீலர் எதுவுமே போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் குண்டு குழியுமாக இருக்குது. ஒரு 3 வருஷமாக இந்த சாலைகள் இப்படி தான் இருக்குது. இது சம்மந்தமாக நெடுஞ்சாலைத்துறைகளையும் மற்ற நிர்வாகத்திலையும் பல புகார்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த புகாருக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் இந்த சாலைகளின் நிலை குறித்து கேட்டபோது சாலை பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ், நெல்லையில் இருந்து செய்தியாளர் நாகராஜன்.